அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னைக்கு அந்த ப்ரெஷர் கூறு சம்பந்தமாக தான் நம்மளோட அந்த தூக்கம் சம்பந்தமாக கொஞ்சம் கதைப்போம். ஏன்னா இப்போ நம்மட ஊரை பொறுத்த வரையில எல்லாரும் ஒரு மணி 12 மணி பூரா தூங்குறாங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு இரவு சாப்பாடு எடுத்துட்டு கேட்டில் செக்யூரிட்டியோட சண்டை பிடிக்காங்க. 10 மணிக்கு தான் இரவு சாப்பாடு வருது. ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு கொடுப்போம். அதை எடுக்கிறல சிலர் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எடுக்காமக்கு அப்படி பரவாயில்ல எடுக்காட்டியும் அப்ப நேரத்தோட வரணும். இந்த டேப்லெட் போடணும் மேலியா. இப்ப நோயாளிங்கிறது இரவைக்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறது இல்ல. அளவான தூக்கம் கட்டாயம் ஒரு நோயாளிக்கு தான். ஆரோக்கியமான நோமலான ஆளுக்கும் நோய் வராம இருக்கிறால் என்ன செய்யணும்? நேரத்தோட தூங்கணும். இப்ப எங்களுக்கு அல்லாஹு தாலா இரவை ஒரு போர்வை ஆக்கியிருக்கான். சரி, அது ஒரு சூறா அது. சரியானே? வஜால்னல் லைல லிபாசா சொன்னா இரவை உங்களுக்கு போர்வையாக, அதாவது கவசமாக ஆக்கியிருக்கான் இரவை. இப்ப இரவை போர்வை கவசமாக்குறதுன்னா பாதுகாப்பு. இரவுங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. சரியானே? அதாவது அந்த இரவை பாவிச்சோம்டா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். எப்படி பாதுகாப்புக்கு? நோய் நொடிகள்ல இருந்து பாதுகாப்பு, என்ன வேற கெட்ட விடயங்கள்ல இருந்து பாதுகாப்பு. இரவு நேரங்கள்லாம் கெட்ட விடயங்கள் நடக்கிறது. இரவு நேரங்களில் வெளியே போனா வேற வேற கெட்ட விடயங்களுக்கு சான்ஸ்கள் கூட. அப்ப அதனால இரவை நம்மளுக்கு போர்வையாக கவசமாக்கிறீங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்? இரவை பகலாக்கி போட்டோம். அப்படித்தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு முன்மாதிரியா நடந்து காட்டிருக்காங்க. என்ன நபிமார்கள் நடந்து காட்டிருக்காங்க. அதுல இரவு தூக்கம் இஷாக்கு பிறகு தூங்கிடுவாங்களாம். 8-9 மணிக்கு தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கினா தான் என்ன செய்யலாம்? விடிய சாமம் தஹஜ்ஜுது கொழும்பலாம். என்ன நடுநிசி தொழுகைக்கு தஹஜ்ஜுது கொழும்பலாம். இப்ப நாம தஹஜ்ஜுது டைமுக்கு தான் தூங்க போறோம். அப்படித்தானே? 1 மணி 12-1 மணிக்கு போறோம். நாங்கள் வீட்டுல தூங்குறாங்க. தூங்கினா எத்தனை மணிக்கு கிளம்புற? எல்லாம் குழப்பம். சரிதானே? இப்ப ஆய்வுகளின் படியும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லுது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்மட உடம்புல நம்மட உடல்ற தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்றது. சரியானே? அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹோமோன் ஒன்றையும் மூளையில ஒரு சுரப்பிய அல்லாஹ் தாலா படிச்சிருக்கான். அது மெலட்டோனின் சொல்லி ஒரு ஹோமோனை சுரக்குது. சரிதானே? அது ஒரு உயிரியல் கடிகாரம். எத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் பெறணும், எத்தனை மணிக்கு நீங்க எழும்பணும், எத்தனை மணிக்கு நம்ம உடம்புல இருக்கிற சமீபாட்டு தொகுதி வேலை செய்யணும், எத்தனை மணிக்கு நொதியங்கள் சுரக்கணும், எத்தனை மணிக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஹோமோன்கள் சுரக்கணும். சரியானே? அப்படி நம்ம உடம்புல நடக்கிற எல்லா தொழிற்பாடுகளையும் சரியானே கட்டுப்படுத்துறது தான் அந்த சுரப்பி, அந்த ஹோமோன். அது சுரக்கிற நேரம் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 7 மணி 9 மணிக்கு இடையே தொடங்குதான் இரவு தொடங்குது. சரியானே? அதாவது கண்ணை மூடினா தான் தொடங்கும். கண் பார்த்துருந்தா சுரக்காது. கண் இப்ப போனை பார்த்துட்டு இருக்கி, டிவியை பார்த்துட்டு இருக்கி, வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கி, அந்த ஹோமோன் சுரக்க மாட்டா. சரியானே? அப்ப கண் மூடிச்சுன்னா அதாவது லைட் ஒன்றும் இல்லை, அப்படியே அறிக்கக்குள்ள அந்த மூளையை அந்த ஹோமோனை சுரக்கும். சரியானே? அது சுரந்து ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்குள்ள சுரந்து முடிஞ்சிடும். சரியானே? பிறகு வெளிச்சமாக தொடங்கிடுமே. வெளிச்சமாக தொடங்கினா அந்த ஹோமோன் சுரக்காது. அது கட்டாயமான ஒரு சுரப்பி, கட்டாயமான ஹோமோன். அது உடம்புல எல்லாருக்கும் இருக்கணும். போதிய அளவுக்கு இருந்தா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா தொழிற்பாடுகளும் ஒரு ஒழுங்குமுறையா நடக்கும். இப்ப பாருங்க, எல்லா வருத்தங்களும் காரணம் என்ன? உடம்புல இருக்கிற எல்லா தொழிற்பாடும் குழம்பிட்டு. அப்படித்தானே? இப்ப நான் ப்ரெஷர் கூட ஆக்களுக்கெல்லாம் இப்ப ப்ரெஷர் கூட. ஏன்னா 3ல் ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்கு. ரோடால போற ஒரு 35 வயசுக்கு மேற்பட்ட 3 பேரை சும்மா பிடிச்சோம்டா அதுல ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்கு. சரியானே? அப்ப ப்ரெஷர் அளவு கூட்டிட்டு போகுது. சீனி நித்திர முழிக்கிறதால ப்ரெஷர் கூடும். சரியானே? டென்ஷன் பதட்டம் கூடக்குள்ள உடம்புல அந்த பதட்டம் டென்ஷனுக்குரிய ஹோமோன்கள் சிறப்பு எல்லாம் கூடுது. சரியானே? ப்ரெஷர் தான் மாரடைப்புக்கு பிரதான காரணம். ஹார்ட் அட்டாக் வருது இல்ல? அப்ப பாரிசவாதம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதானே? இதுகளுக்கெல்லாம் பிரதான காரணம் ப்ரெஷர், கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷர். சரியா? அவ ப்ரெஷரை கூட்டுது. இந்த தூக்கம் முழிக்கிறது ப்ரெஷரை கூட்டுது. அதுலயும் முக்கியமா இந்த வயசு போனாக்கள் வெளியா தூங்கிறோம். நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லையே. நம்ம படிக்க போறோமா, என்ன கோர்ஸ் செய்யறோமா, ஒண்ணும் இல்லையே. சும்மா கழிச்சிட்டு இருக்கிற. நாம யாரு என்ன பிரச்சனைண்டாலும் உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். என்ன இப்ப நாம நோயாளியா போனா இப்ப பாக்குறதுக்கும் பிள்ளைகள் இல்லை. என்ன பிள்ளைகள் எல்லாம் பிசி. இப்ப பிள்ளைகள் வெளிநாட்டுல, ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு தொழில்.
சரிதானே? வீட்டை பொம்பளை பிள்ளைகள் மிச்ச மாட்டோம். அந்த பிள்ளைகளுக்கும் என்ன தொழில், வேலைக்கு போற டியூட்டி. பழைய காலம் மாதிரி பெண்கள் வீட்டுல இல்லையே, இப்ப எல்லாரும் வேலை படிக்காங்க, தொழிலுக்கு போறாங்க. அப்ப உங்களை பாக்குறாரு பாக்கள் இல்ல. வீட்டுகள்ல வந்து உமாவும் பாப்பாவும் வயசு நான் 2 பேரும் மிச்சம். வீட்டுகளை பெரும்பாலான வீடுகள் எடுத்தோம்னா தொழில் ரீதியாக போயிடுவாங்க. சில வேளை ஹஸ்பண்ட் வந்து வைஃபை கூட்டிட்டு வெளிநாட்டு போயிடுவார் அல்லது கிளம்பு போயிடுவார். இப்ப வீட்டுகள்ல வயசானாக்கள் எல்லாம் மிஞ்சுது. சரியான? அப்ப நீங்க வந்து மகத்தாகும் வரை, மரணிக்கும் வரையில ஆரோக்கியமா இருந்து மகத்தாயிரும். என்ன வீல் சேர்ல தள்ளிட்டு போய், தொழில தள்ளிட்டு போய், ஆள் பிடிச்சிட்டு போய், தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வைக்கிற இந்த கட்டம் எல்லாம் இல்லாமக்கு நாம ஆரோக்கியமா இருந்து மகத்தாகிறண்டா நாம என்ன செய்யணும்? நம்மளோட உடலை பார்க்கணும். நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாருக்கும் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, இன்னும் செய்ய தேவையில்லை. அவரவர் பார்க்கணும். என்ன? அப்ப நீங்க தயவு செய்து இந்த தூக்கத்தை ஏர்லியா தூங்குங்க. நித்திர முடிச்சா சீனியும் கூடும். நீங்க கேள்வி படிப்பீங்க, இரவெல்லாம் தூங்கல, காலையில சீனியை குத்தி பார்த்தா 350. சரி, டென்ஷன், பதட்டம், அதுக்குரிய சுரப்புகள் கூட சுருந்துச்சுன்னா உடம்புல இந்த கோர்டிசோலுங்கிற ஹோமோன் சுரக்கும். நித்திர முடிச்சா அதிரினலின்ங்கிற ஹோமோன் சுரக்கும் கூடயா. கோர்டிசோலுங்கிற ஹோமோன் கூட சுரக்கும் நித்திர முடிக்கிறார்களுக்கு. அது வந்து பிரஷரை கூட்டும், அதே மாதிரி சீனியை கூட்டும் உடம்புல. அப்ப இதெல்லாம் அந்த இந்த நோய்கள்லாம் சும்மா உருவாகும். சில ஆக்கள் உடற்பருமன் கூடுற, நித்திர முழிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் உடற்பருமன் கூடும். அது 2 காரணம் இருக்கு. நித்திர முழிக்கிறதால உடற்பருமனை கூட்டக்கூடிய சில ஹோமோன்கள் சுரக்குது. அடுத்து நித்திர முழிச்சிருக்கிறா, சும்மா இருக்கிறியா, என்னது ஒரு டீயை ஊத்துற, பிஸ்கட் சாப்பிடுற, நொறுக்கு தீன் சாப்பிடுற, என்ன முழிச்சிருக்கும் வரையும் என்னது நானு பொறிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப சாப்பாடு என்ன செய்யுது? இப்ப மறைவுமா கூடுது. சரியானே? ஆகவே தயவு செய்து நித்திர முழிக்கிறத குறைக்கணும். ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள தூங்கிடணும். தூங்கினோம்னு சொல்லிச்சேன்னா நம்மட உடல் வந்து மனநிலை, உடல் ரீதியா உள ரீதியாகவும் பாதிப்பே. இப்ப பாருங்க, மன அழுத்தம் கூட, கோபம் கூட வருது, என்ன டென்ஷன்கள் கூட, அதால வார பாதிப்புகள் எல்லாம் கூட. அதனால அதையும் குறைக்கும் நம்ம ஏர்லியா தூங்கினா. ஆகவே நேரத்தோட தூங்குறது உங்களோட மற்ற விடயங்களை எல்லாம் சரியாகும். என்னத்த ஏர்லியா ஒலிம்பி தொழுக, சமய விடயங்கள், கோவிலுக்கு போறது, பள்ளிக்கு போறது, எல்லா விடயங்களும் வந்து காலையில எல்லாம் நீங்க காலையில எழும்பி பாருங்க. ஏர்லியா நியாயமான கூட வேலை செய்யலாம். இந்த பிந்தி எழும்பினா எல்லாம் டென்ஷன் ஆகும் வீட்டை. என்ன பிந்தி எழும்பின உடனே எல்லாத்தையும் வந்து டைமுக்குள்ள முடிக்கணுமே. காலையில வேலைக்கு போறாங்களுக்கு எல்லாம் குயிக்கா வேலை செய்யணும். செல்லக்குள்ள சும்மா பதட்டமும் கோபம் வரும், சும்மா கோபம் எல்லாம் வரும். என்ன குயிக்கா முடிக்கணுங்க போல. அதால வேற நோய் ஒன்றும் வருது, IBS ஒரு நோய் வருது. அதாவது சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணும். இப்போ ஆபீசர் மாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை. டவுசர் ஒரு 3 இடங்காலத்துல கலட்டணும், வலிக்கிட்டு கலட்டிட்டு தான் போகணும். என்னன்னா அந்த டென்ஷன் பதட்டம் ஆகக்குள்ள குடலுக்குள்ள இருக்கிற குடல் அசைவு கூடும். அங்க ஊத்துறது கொட்டுறதுல என்ன செய்யும்? தள்ளி சமைக்கிறல்ல, அப்படி போகும். அவங்க வந்து சொல்லுவாங்க, காலையில ஒரு 3-4 நேரம் போய் அங்க போய் ஆபீஸ்ல போய் குந்தினா சரியாயிடும். அந்த போகும் வரையும் பிந்திருமா, பஸ்ஸுக்கு பிந்திருமா, பஸ் கிடைக்குமா, இடையிலனையும் அங்க கோட அடிச்சிருவாங்களா, ஆபீஸுக்கு போகல அங்க கோட அடிச்சிருவாங்களா, இப்படி டென்ஷன் கூடுற. அப்ப பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள். இதெல்லாம் நம்மட பழக்க வழக்கத்தால வந்த பிரச்சனைகள் தான். ஆகவே தயவு செய்து நாம ஏர்லியா தூங்குறத பழக்கத்துல எடுக்கணும். ஏர்லியா தூங்குறண்டா இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடணும்? அதுவும் எங்களுக்கு எங்கட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி. மகரியோட சாப்பிடுற இரவு சாப்பாடு 6 மணி 6:30யோட இரவு சாப்பாடு முடிஞ்சிடணும். அப்பானே நீங்க 9-10 மணி தூங்கலாம். இப்ப இரவு சாப்பாடை பிந்தி சாப்பிட்டா தூங்கலாமா? தூங்கினா எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் வருத்தம், தொண்டைக்குள்ள எரியிற, தொண்டை பத்துற, ஒரே தொண்டைக்குள்ள சளி. சில ஆக்கள் வருவாங்க தொண்டைக்குள்ள சளின்னு மருந்து எடுக்க வருவாங்க. அங்க சளி இல்ல, சளிங்கிறது மூக்கால வாரதான். தும்மல், மூக்கடைப்பு, மூக்கால வாரதான் உண்மையா சளி. தொண்டைக்குள்ள சளிங்கிற என்னண்டா இவங்க சாப்பிட்ட உடனே கழிஞ்சா நடக்கும். அந்த இறைப்பாய் ஜூஸ் எல்லாம் இங்க மேலுக்கு தான் வரும். அப்ப நெஞ்சு பத்துற, கேஸ்ட்ரிக் குளிச, கேஸ்ட்ரிக் மருந்து, எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். ஆற கேட்டாலும் முதலாவது சொல்ற கேஸ்ட்ரிக் மிதிக்கு பார்த்து மருந்து தாங்க. இது என்ன பிரச்சனை? அப்படி கேஸ்ட்ரிக் இல்லையே, இருந்தாப்புல ஒரு நாளைக்கு தான் கேஸ்ட்ரிக் வரணும். இது தொடர்ந்து கேஸ்ட்ரிக் எல்லாரும் விட்டே அந்த கிளுங்கிற குளிசையும் மிதிக்கு, அந்த மணி குளிசையும் வச்சிருக்காங்க. பேரும் பாடம் எல்லாருக்கும். சரியானே? இப்ப இதெல்லாம் நம்மட குழப்பத்தால வந்தது. சரியானே? மகரிக்கு சாப்பிட்டோம்னா 9-10 மணியோட சமீபாடு அடைஞ்சு உணவு கால்வாய் எல்லாம் ரெஸ்ட் ஆயிரும். அப்ப நீங்க போய் தூங்கினா உங்களோட முழு உடலும் தூங்கிடும். இது நீங்க போய் தூங்குறான், இந்த மெஷின் இயங்கிட்டு இருக்கிறா வைக்கலாம். என்ன திண்டதெல்லாம் அரைக்கணுமே, சாப்பிட்டது அரைக்கணும், சமீபாடு அடையணும், நொதியம் சுரக்கணும். அப்ப எல்லா சிஸ்டமும் வேலை செய்து மானிட்டர் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு,
CPU வேலை செய்யுது கம்ப்யூட்டர். என்ன ஸ்கிரீன் மட்டும் ஆஃப், அங்க CPU வேலை செய்யுது. ஆகவே நாம இரவு சாப்பாட்டையும் முந்தணும், மகரியோட சாப்பிடும். நம்ம நோம்பு சொல்ற டைம் தான் உண்மையா இரவு சாப்பாடு, சகர் செய்யற டைம் தான் காலை சாப்பாடு. இது ரெண்டுமே போதும் வாழ்க்கையில, பகல் சாப்பாடு தேவையில்லை. இது ரெண்டும் சாப்பிட்டாலே ஆரோக்கியம் வரைக்கிறான். சரியானே? ஆகவே இரவு சாப்பாடு வெளியாடுங்க, நேரத்தோட தூங்குங்க. அப்ப நாம தேவைக்கு இல்லாத வருத்தங்கள், இப்ப இது பரவி கொண்டே இருக்கு இந்த வருத்தம். சரியானே? மருந்து கண்டுபிடிச்சும் மேல இல்ல, ஹாஸ்பிட்டல் கட்டியும் மேல இல்ல, ஆளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு டாக்டர் இருந்துமே இல்லை. யாரு காப்பாத்துரு? நம்மட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மட அன்றாட செயற்பாடுகள்ல உள்ள இந்த இதுகளை மாற்றி அமைக்காட்டி வேற மருந்து குளிச்சு அலைய செய்யலாமா? என்ன இப்ப மருந்து சோறு உணவு மாறி போயிட்டு, மருந்த காலை சாப்பாடு பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு மாதிரி இப்படி மருந்து சாப்பிட்றா, உணவு மாதிரி மருந்து போயிட்டு. ஆகவே எங்கட அன்றாட பழக்க வழக்கங்களை நாங்க மாற்றி அமைச்சோம்னு சொல்லிச்சுன்னா நாம இந்த தொற்றா நோய்களான இந்த சீனி, பிரஷர், உடற்பருமன் கூடுறது, இது மூணு தான் நம்மட பிராந்தியத்தில் இருக்கிற பிரதானமான 3 வருத்தம். மேலதிகமான உடற்பருமன் எல்லாருக்கும், அடுத்தது சீனி, பிரஷர், இது மூன்றும் பிரதானமான ஆபத்து காரணி. சரியான? ஆகவே இந்த மூன்றுக்கும் இந்த தூக்கம்ங்கிறது முக்கியமான விடயம். நீங்க படிக்கிற பிள்ளைகளும் தான் அவங்க ஏலியா தூங்கலாம், அந்த டைம் பின்னுக்கு எடுங்களேன். 2 நன்மை, தொழுக கலாவாக மாட்டா, சுப தொழுவலாம், தஹஜு தொழுவலாம், ஏழி அலும்புறதால. என்ன அதே மாதிரி தானே இப்ப இஞ்சால 2 மணி வரையும் படிச்சு போட்டு 8 மணி வரையும் தூங்காமக்கு 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு இருந்து அங்கால படிங்களேன், அங்கால 4 மணி தேலத்தையும் எடுங்க. இந்த பிள்ளைகள் இந்த இந்த ஸ்கிரீன் போன் அந்த இரவு நேரங்கள்ல நாம தூங்கிடுவோம். அந்த பிள்ளை என்ன படிக்கிறதே தெரியா, நம்மட கண்ணுக்கு முன்னுக்கும் நம்மளோட படிக்கிற மாதிரி இல்லையே. ஆகவே அந்த சைடும் பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால நாங்க இந்த விடயங்களை வீட்டுகள்ல கட்டாய நடைமுறையில கொண்டாங்க, பிராக்டிஸ்ல கொண்டு வாங்க. சும்மா பேசி கொண்டிருக்க வேணாம், இரவுக்கு வெளியா தூங்குங்க. சரியா? இது ஸ்டார்ட் பண்ணுவோமா எல்லாரும்? ரைட், இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி நம்மட ஆரோக்கியத்தை நாங்க பேணிக்கொள்ளணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.